ஷஹி புகாரி அத்தியாயம் மருத்துவம் வசனம் 5696. நோயின் காரணத்தால் குருதி உறிஞ்சி எடுப்பது. அபு உபைதா ஹுமைத் அத்தவில் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறியதாவது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் குருதி உறிஞ்சி வாங்குபவர்களுக்கு கூலி கொடுப்பது குறித்து கேட்கப்பட்ட ஹதீஸ் இது. அதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குருதி உறிஞ்சி எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அபுதாயிப் என்பவர் குருதி உறிஞ்சி வாங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலியாக 2 சாவு உணவு கொடுத்தார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹிஜாமா பண்றவங்களுக்கு, அதாவது ரத்தம் உறிஞ்சி எடுக்கும் முறை அப்படிங்கிறது ஹிஜாமா. அந்த ஹிஜாமா பண்ணாங்கன்னா பண்றவங்களுக்கு, பண்ணி விடுறவங்களுக்கு, அதாவது அந்த மருத்துவம் செய்பவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கூலியை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமா ஆதாரப்பூர்வமா தெரிவிக்கப்பட்டது. இதனாலதான் எப்பவுமே நம்ம கிளினிக்ல ஹிஜாமா மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யாருக்குமே பண்ண மாட்டோம். இந்த ஹதீஸின் அடிப்படை மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹிஜாமா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணக்கூடாது. மேற்கொண்ட நிறைய ஹதீஸுகள் இருக்கு, பின்வரும் பதிவுகள்ல பார்க்கலாம்.